ஹாய் ஆல், இன்னைக்கு நம்ம லெக் ஒர்க் அவுட் பண்ண போறோம். வீட்ல இருந்து எந்த எக்யூப்மெண்ட்டும் யூஸ் பண்ணாம ஈஸியா பண்ண போற லெக் ஒர்க் அவுட். ஸ்கிரீன்ல வர 8 ஒர்க் அவுட்ஸ் தான் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வார்ம் அப் பண்ணி ஸ்டார்ட் பண்ண போறோம். ஹேண்ட் ரொட்டேஷன் இது 10 டைம்ஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஸ்கிப்பிங், இதுவும் 10 டைம்ஸ் பண்ணுங்க. நம்ம ஃபர்ஸ்ட் ஒர்க் அவுட் ஸ்குவாட் வித் ஜம்ப். ஸ்கிரீன்ல டிஸ்ப்ளே ஆகுது, பொசிஷன் பார்த்துக்கோங்க. இப்போ ஒர்க் அவுட் டைம் ஸ்டார்ட் ஆக போகுது. இன்னைக்கு ஒர்க் அவுட்ஸ் பார்த்தீங்கன்னா 30 செகண்ட் ஒர்க் அவுட்டும் 30 செகண்ட் ரெஸ்ட் அப்படின்னு ஒவ்வொரு ஒர்க் அவுட்டும் 2 செட்ஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஒர்க் அவுட் 1 செட் பண்ணியாச்சு. இப்போ ரெஸ்ட் டைம், 30 செகண்ட் ரெஸ்ட் டைம். இது முடிச்ச உடனே சேம் ஸ்குவாட் வித் ஜம்ப் இன்னொரு செட் பண்ணுவோம். அதுவும் 30 செகண்ட் ஒர்க் அவுட். அதுக்கப்புறம் 30 செகண்ட் ரெஸ்ட் டைம்க்கு அப்புறம் செகண்ட் ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணுவோம். எப்பயுமே ஸ்குவாட் பண்ணும்போது உங்களோட பேக்கை ஸ்ட்ரெயிட்டா வச்சு பம் நல்லா பின்னாடி புஷ் பண்ணி ஒரு சேர்ல உட்கார்ற மாதிரி உட்காருங்க. நீஸ் உங்க டோஸ் தாண்டி ஃப்ரண்ட்ல வரக்கூடாது. நல்லா எவ்வளோ பேக்ல புஷ் பண்ணி கீழே உட்கார முடியுமோ உட்கார்ந்துட்டு எந்திக்கும் போது ஒரு ஜம்ப் பண்ணி அகைன் ஸ்குவாட் பொசிஷன் போகணும். செகண்ட் ஒர்க் அவுட் லேட்ரல் லஞ்சஸ். ஸ்கிரீன்ல டிஸ்ப்ளே ஆகுது பாருங்க, பொசிஷன் பார்த்துட்டு ஃபாலோ பண்ணுங்க. உங்க லெக்ஸ் நல்லா வைடா வச்சுட்டு ஒன் சைட் நீயை பெண்ட் பண்ணி பம் பேக்ல புஷ் பண்ணி பேக் ஸ்ட்ரெயிட்டா வச்சு எவ்வளோ கீழே உட்கார முடியுமோ அவ்வளோ தூரம் புஷ் பண்ணி உட்காருங்க. நீங்க கீழே போகும்போது உங்களோட இன்னொரு லெக் ஸ்ட்ரெச்டா இருக்கணும், நீஸ் பெண்ட் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் பண்ண போறது பிரிட்ஜிங் ஸ்வே. ஸ்கிரீன்ல பொசிஷன் டிஸ்ப்ளே ஆகுது பார்த்துக்கோங்க.
ஒரு யோகா மேட் இல்லைன்னா டவல் போட்டுட்டு ஃப்ளாட்டாக படுத்துக்கோங்க. நீஸ் பெண்ட் பண்ணி வச்சுட்டு உங்களோட 2 ஆர்ம்ஸும் சைடில் வச்சுட்டு பாடியை எவ்வளோ தூரம் மேலே லிஃப்ட் பண்ண முடியுமோ லிஃப்ட் பண்ணிட்டு அகெயின் கீழே கொண்டு வரணும். கீழே வரும்போது கிரவுண்டில் டச் ஆகாத மாதிரி ஆல்மோஸ்ட் க்ளோஸாக வந்துட்டு அகெயின் மேலே போய் பண்ணுங்க. நம்ம தேர்ட் ஒர்க்கோட செகண்ட் செட் இப்போ பண்ண போகிறோம். லேடிஸ்க்கு எப்பயுமே லோவர் பாடி கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்கும். அங்கே இருக்கிற எக்ஸ்ட்ரா மசில்ஸை கொஞ்சம் டோன் பண்ணி செல்லுலைட் எல்லாம் கம்மி பண்ணணும் அப்படின்னா இந்த லெக் ஒர்க் அவுட் ஃபாலோ பண்ணி பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒர்க் அவுட் ப்ரோன் லையிங் லெக் எக்ஸ்டென்ஷன். நீங்கள் இந்த மாதிரி ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி ப்ரோன் பொசிஷனில் படுத்துட்டு 2 ஆர்ம்ஸும் சைடில் வச்சுக்கோங்க. உங்களோட ஹெட் வித் ஷோல்டரை லைட்டாக லிஃப்ட் பண்ணிவிட்டு லெக் பெண்ட் பண்ணி தைஸோடு சேர்த்து எவ்வளோ தூரம் லிஃப்ட் பண்ண முடியுமோ லிஃப்ட் பண்ணிக்கோங்க. டோஸ் ஃப்ளோர் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். இதுதான் கரெக்ட் பொசிஷன். நம்ம இப்போ 4 ஒர்க் அவுட்ஸ் முடிச்சாச்சு. ஆல்மோஸ்ட் ஹாஃப் த வே முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் இன்னும் 4 ஒர்க் அவுட்ஸ் தான் இருக்கு. நீங்க ஒவ்வொரு நாளும் டெய்லி கார்டியோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு மசில் ஆப்ஸ் இல்ல லெக்ஸ் அந்த மாதிரி கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணுங்க. லோ இன்டென்சிட்டி கார்டியோ ஹை இன்டென்சிட்டி கார்டியோ ரெண்டுமே கீழே லிங்க்ல இருக்கு. அதுல ஏதாவது ஒன்று 1 or 2 செட்ஸ் உங்களோட கம்ஃபர்ட்க்கு ஏற்ற மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆல்டர்னேட்டா ஆப்ஸ் லெக்ஸ் நீங்க மாத்தி மாத்தி பண்ணீங்கன்னா பெட்டரா இருக்கும். பண்றது காஃப் ரைஸ். நீங்க பாடி டோஸ்ல சப்போர்ட் பண்ணி நல்லா லிஃப்ட் பண்ணணும். கீழே வரும்போது உங்களோட ஹீல் ஃப்ளோரை டச் பண்ணாம அகைன் லிஃப்ட் பண்ணும். நல்லா உங்களோட காஃப்ஸ் ஒர்க் ஆகும்.
நெக்ஸ்ட் நம்ம லஞ்சஸ் பண்ண போறோம். ஸ்கிரீன்ல டிஸ்ப்ளே ஆகுது பார்த்துக்கோங்க. லஞ்சஸ் பண்ணும்போது உங்களோட ஃப்ரண்ட் லெக் வந்து டோஸ் தாண்டி நீ வரக்கூடாது. அந்த மாதிரி பார்த்துட்டு பண்ணுங்க. கீழே எவ்வளோ தூரம் புஷ் பண்ணி உட்கார முடியுமோ அவ்வளோ தூரம் புஷ் பண்ணி உட்காருங்க. நம்மளோட 7th ஒர்க் அவுட் லெக் சைட் ரைஸ். நேராக நின்றுட்டு உங்களோட லெக்கை சைட் வைஸில் எவ்வளோ ஹையாக லிஃப்ட் பண்ணி ரைஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ அளவுக்கு பண்ணுங்க. உங்கள் சைடில் இருக்கிற ஃபேட் எல்லாம் நல்லா பர்ன் பண்ணுறதுக்கு இந்த ஒர்க் அவுட் ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் ஒர்க் அவுட் வந்து சைட் லையிங் சிங்கிள் லெக் சைட் ரைஸ். மேட்ல ஸ்ட்ரெயிட்டா படுத்துட்டு சைட் வைஸ்ல பாடி ரெஸ்ட் பண்ணிட்டு ஒரு ஹேண்ட் எல்போ சப்போர்ட்ல பாடி லிஃப்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு லெக் மேலே லிஃப்ட் பண்ணி ரைஸ் பண்ணணும். உங்க லெக் கீழே வரும்போது இன்னொரு ஃபுட்டை டச் பண்ணாம ஆல்மோஸ்ட் க்ளோஸா வந்து அகைன் லிஃப்ட் பண்ணுங்க.
நம்மளோட 8 ஒர்க் அவுட்ஸுமே முடிச்சாச்சு. உங்கள் லெக்கில் ஒரு நல்ல ஃபீல் இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி வேறு ஏதாவது ஸ்பெசிஃபிக் ஒர்க் அவுட்ஸ் வேணும்னாலும் இல்லை எந்த மசிலுக்கு ஒர்க் அவுட் வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், கண்டிப்பாக வீடியோ போஸ்ட் பண்ணுவோம். இப்போ நம்ம ஸ்ட்ரெச்சிங் டைமுக்கு வந்தாச்சு. ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி பொசிஷனுக்கு போங்க. உங்கள் நீஸை பெண்ட் பண்ணாமல் டோஸை நல்லா குனிஞ்சு டச் பண்ணுங்கள். லெக்ஸ் நல்லா ரிலாக்ஸ் ஆகும். ஸ்ட்ரெச் பண்ணுறது ரொம்ப அவசியம். அப்போ தான் எந்த மசில் ஒர்க் அவுட் பண்ணோமோ அந்த மசில் ரிலாக்ஸ் ஆகி நெக்ஸ்ட் டேக்கு கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ண முடியும். இந்த மாதிரி ஈஸி அண்ட் ஹோம் ஒர்க் அவுட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீட் யூ இன் another வீடியோ. பை. தேங்க்யூ.